Hi guys, this is Yokesh. Welcome to my Elite Wave Theory Mentorship. ஸோ நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி வேவ்ஸ் வந்து சப் வேவ்ஸ் வந்து எப்படி கவுண்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம ரூல் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி. ஸோ ஃபிபனாச்சினா என்ன சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், பட் உங்களுக்கு பேசிக்காக நிறைய தெரிஞ்சிருக்கும். பேசிக் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் நம்ம கோர்ஸ் எடுத்துருப்பீங்க. நான் ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நம்ம குவிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற ரெக்கார்டிங்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில் போகாமல் பார்த்துக்குங்க, அது ஷேர் பண்ணாமல் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டுன்னு எல்லா வீடியோஸும் ஒரே நாளில் நீங்கள் பார்த்து கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, உங்களை லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் நான் ப்ராக்டிஸ் எடுங்க ஒரு கிளாஸுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் 2 வீக். ஓகேங்களா? ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் டு ஃபிபனாச்சி. ஸோ ஃபிபனாச்சி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஸோ இதை இன்வென்ட் பண்ண பேர் வந்து லியோனார்டோ ஃபிபனாச்சி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன். ஓகே, ஸோ சிம்பிளாக சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிபனாச்சியில் வந்து அந்த நியூமரிக் நம்பர்ஸில் அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ இப்போ லெட்ஸ் சே 0+1 வந்து பார்த்திங்கன்னா 0+1 பார்த்திங்கன்னா 1 1+1 2 2+1 3. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் வந்து நிற்காமல் அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இது ஃபிபனாச்சி. ஓகே, நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை, ஏன்னா இது ஒரு பெரிய சீக்வன்ஸாக போகும். நான் யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இங்கே பாருங்கள் 1+1 2 2+3 5 5+8 13 13+8 21. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் சீக்வன்ஸு. இல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்மளுடைய லைஃப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து சிங்க் ஆகும், ஐ மீன் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? ஃபைன். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி சார்ட் கைஸ். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக அதுக்குள்ளே போய் வரேன். நான் நிறைய பேர் ஃபிபனாச்சி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஸோ எப்படிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டூல் நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஸோ எப்படின்னா லைக் திஸ் அப்ளை டிஃபர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில். ஸோ ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டிஃபால்ட் கொடுத்து வச்சு, ஐ மீன் பிளாக் கலர் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பிளாக்கில் இருக்கும். அண்ட் தென் லைன்ஸ் எவ்ரிதிங் A to Z. ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் லைன்ஸ் 10 லைன் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸ் வேவ். ஸோ வேவ் 1 வேவ் 2 வேவ் 3 வேவ் 4 வேவ் 5. ஸோ ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி. ஸோ இதான் வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா ஃபிபனாச்சி மட்டும் வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். லைக் வேவ் 1 வேவ் 2 ரீட்ரேஸ்மெண்ட், வேவ் 3 வேவ் 4 ரீட்ரேஸ்மெண்ட், வேவ் 3 டார்கெட், வேவ் 5 டார்கெட், ஏபிசி எல்லாத்தையுமே பண்ணலாம். பட் நம்ம இப்போ சில வேவ்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேவ் 2 அண்ட் தென் வேவ் 4 அண்ட் தென் வேவ் பி அண்ட் தென் வேவ் ஏ. ஓகேங்களா? ஸோ வேவ் ஏ அண்ட் தென் வேவ் பி. இந்த 4த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ வேவ் 1 வேவ் 2ன்னு. ஸோ இப்போ மார்க்கெட் வேவ் 2ல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த வேவ் 2 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் என்னவாக இருக்கும்? ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வியாக வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேவ் 2க்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ விச் இஸ் 0.5 0.618 0.786. ஓகேங்களா? ஸோ வந்து கிரிப்டோ மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.786 தான் மோஸ்ட்டாக வந்து ஹிட் ஆகும். லைக் ஓகேங்களா? ஏன்னா கிரிப்டோ கொஞ்சம் வோல்டிலிட்டி அதிகமாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபாரெக்ஸ் அண்ட் ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸுக்கும் ஸ்டாக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0.5 0.618 0.786. 0.5 வந்து சம்டைம்ஸ் ரேர் கேஸ் தான், பட் 0.5 அடிச்சுட்டு வந்து மேலே போகலாம். ஓகேவா? இப்போ எப்படி இதை வந்து பிளாட் பண்ணுறது? நான் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கேட்டிங்கன்னா உங்களை ஃபிபனாச்சி டூல் எடுத்துக்கங்க. ஸோ டூல் எடுத்துக்கிட்டு செகண்ட் தேர்ட் காலமில் தேர்டில் ஃபஸ்ட்டு டூலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0 to 1 வந்து கைண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த லைன் தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், நான் கைண்ட் பண்ணியிருக்க லைன் தெரியும். ஸோ 0லேருந்து வேவ் 1 கைண்ட் பண்ணால் வேவ் 2க்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 0.618 அண்ட் 0.786. இந்த 3 இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகும். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸே இப்போ வேவ் 1 முடிஞ்சிச்சு, வேவ் 2 ரீட்ரேஸ்மெண்ட் வருது. இப்போ அடுத்தது வேவ் 3 போகுதுன்னா நம்ம வந்து ட்ரேட்ஸ் எப்படி இருப்போம்? நம்ம ரூல் வந்து இது கீழே போகக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ
வேவ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0.6976 வந்துச்சுன்னா இங்கே நம்ம பை எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் சைடு கீழே வச்சுட்டு அண்ட் இப்படி ஒரு ரைட் பண்ணுவோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஜம்ப் ஆகி மேலே போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வேவ் 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வேவ் 3குள்ளே 1 2 3 4 5 போகல. ஸோ அதில் இன்வால்டேஷன் வந்து ஆகாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு அது நம்ம தனியாக ஒரு கிளாஸாகவே பார்க்கலாம். ஃபைன், அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேவ் 2க்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இந்த 3 லெவல்ஸ் தான். ஸோ இந்த 0.5 0.69 0.786 வந்து என்னென்னு குறிக்குதுன்னா வேல்யூஸில் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். ஸோ அது பர்சன்டேஜில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும். அதாவது டாப்லேருந்து ட்ராப் ஆகிற பர்சன்டேஜ் லெவல். ஸோ எவ்வளோ வந்து ட்ராப் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ அதுதான் வந்து நான் எப்பயுமே வேல்யூஸாக யூஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் மூவ் டு தி வேவ் 4. ஸோ அடுத்து நம்ம எங்கே இருக்குது, வேவ் 4க்கு போகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கீங்க. வேவ் 4க்கான டார்கெட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வேவ் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் 2 விதமான டார்கெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து வேவ் 3 வரைக்கும் கைன் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து வேவ் 4 வரைக்கும் கைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சாரி, 0 வேவ் 3 வரைக்கும் ஒன்று கைன் பண்ணுவாங்க, 2 வேவ் 3 வரைக்கும் கைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 விதம் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி யூஸ் பண்ணேன்னா ஃப்ரம் வேவ் 2 வேவ் 3 தான் வந்து இது பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபிபனாச்சி டூலை எடுத்துக்கிட்டு ஃப்ரம் வேவ் 2 வேவ் 3 வரைக்கும் நீங்கள் ப்ளாட் பண்ணிங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் என்னவாக இருக்குன்னா 0.5 0.3 to 0.236. இந்த 236 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான், பட் ஒர்க் அவுட் ஆகும். பட் அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் வேவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 382.5 தான் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இப்போ வந்து வேவ் 4 வந்து வேவ் 1 கீழே போகக்கூடாது இல்லை ப்ரோ? ஆமாம், கரெக்டாக. பட் இன்கேஸ் இந்த 0.5க்கு கீழே வந்து போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த 1உடைய டெரிட்டரிக்குள்ள ரூலை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் பண்ண கவுண்ட் வந்து தப்பாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி வேவ் 4 வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே போகாது. ஸோ ஐ மீன் இந்த 1 கீழே போகாது. ஸோ சம்டைம்ஸ் இந்த 0.5 இருக்குது பார்த்தீங்களா, சம்டைம்ஸில் மெனி டைம்ஸ் வந்து இந்த 0.5 இந்த 0.382 வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும். ஸோ இப்போ வேவ் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 4க்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? 0.382 அண்ட் தென் 0.5. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.236. ஓகேங்களா? ஸோ வேவ் 4க்கான விஷயம் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம்னா லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வேவ் ஏ. ஓகே, ஸோ வேவ் ஏக்கு வந்து போக போகிறோம். ஸோ இது வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ எக்ஸ்டென்ஷன் நான் தனியாக ஒரு கிளாஸாகவே எடுத்துடுறேன், அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஏ வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வேவ் ஏக்கு வந்து என்ன பண்ணலான்னா உங்கள் ஃபிபனாச்சி டூல் எடுத்துகிட்டு ஒரு இம்பல்ஸ் வேவ் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, ஃப்ரம் 0 to வேவ் 5 வரைக்கும் கைண்ட் பண்ணுங்கள். கைண்ட் பண்ணிங்கன்னா வேவ் ஏக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எக்ஸாக்ட்லி அட் 0.5. ஸோ சேம் லைக் வேவ் 4 தான், 0.382 ஆர் 0.5. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேவ் 5க்கு வந்து வேவ் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.382 ஆர் 0.5. ஸோ இந்த 2 லெவல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகும். ஓகேவா? ஃபைன். ஸோ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் கைஸ், இந்த இது. ஸோ அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஒன்றே தான் பெண்டிங் இருக்கா? ஓகே, இப்போ வேவ் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வேவ் பிக்கு வந்து என்னென்னா டாப்பில் இருந்து வேவ் 5யும் வேவ் ஏயும் நம்ம கைண்ட் பண்ணோன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேவ் 2 எப்படி நம்ம பார்த்தோமோ அதேமாதிரி தான். ஸோ 0.5 0.618 0.786. ஸோ அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வரும், உங்களுக்கு பார்த்துட்டு அப்படியே உல்ட்டாக வரும். ஸோ வேவ் பி வந்து இந்த 3 ஏரியாஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வர ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வேவ் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா, இப்போ லெட்ஸே இப்போ வந்து ஒரு ஐஏ டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இது வேவ் 1 இருக்கும். கரெக்டாக? ஸோ ஐஏ டைம் ப்ரைமரி வேவில். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிசின்றது வேவ் 2 இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேவ் 2க்கு என்ன ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்? ஸோ அதே ரீட்ரேஸ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது 1லேருந்து 5க்கு கைண்ட் பண்ணிட்டு 0.618 0.786 தான் வந்து வேவ் சிக்கான டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விதமான டார்கெட்டு. இன்னொரு விதமான டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இது தான் கைஸ். ஸோ இது நம்ம பார்த்தாலே போதும். நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். போத் அப்ளிகபிள் ஃபார்
ப்ரைமரி வேவ்ஸ் அண்ட் சப் வேவ்ஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ நம்ம ஒரு கன்க்ளூஷன் போயிடலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 2க்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேவ் 0 வேவ் 1 கைண்ட் பண்ணால் 0.5, 0.618, 0.786. ஓகேங்களா, கிரிப்டோக்கு மட்டும் 786 வந்து மோஸ்ட் டச் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம்னா ஃப்ரம் வேவ் 2லேருந்து இங்கே பாருங்கள், வேவ் 2லேருந்து வேவ் 3 வரைக்கும் கைண்ட் பண்ணோன்னா ஸோ 0.3 to 0.5 வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 4க்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்கும். அண்ட் தென் வேவ் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம்னா வேவ் ஏக்கு ஃப்ரம் 0 to ஒரு இம்பல்ஸ் 1 2 3 4 5 அதோட டாப் ரேட் கைண்ட் பண்ணோன்னா 0.5 ஆர் 0.32 ஃபார் வேவ் ஏ. அதேமாரி வேவ் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ஸ் ஃப்ரம் வேவ் 5லேருந்து வேவ் ஏவை கைண்ட் பண்ணோன்னா 0.5, 0.68, 0.76. ஓகேங்களா, ஸோ இதான் கைஸ். ஸோ இதை நீங்கள் வந்து ரியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓல்டு டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அப்ளை வந்து ஆகும். ஓகேங்களா, நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் அதில் பார்க்குறது ஓகே நல்லா பர்ஃபெக்டாக டச் ஆகிருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம பழைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கறத விட புது மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் நம்ம உட்காந்து ட்ரேட் பண்ணி அந்த டார்கெட் கரெக்டாக போய் ஃபிபனாச்சி அடிக்கும்போது தான் இந்த ஃபிபனாச்சியோடைய ஒர்த், அந்த எல்பியோடைய ஒர்த், இந்த தேரியோடைய பவர் அண்ட் தென் வேறு என்ன சொல்ல முடியும், அந்த ஒரு மேஜிக், ஓ இப்படிலாம் இருக்குமா, என்ன இது எக்ஸாக்டாக வேலை செய்யுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்போ தான் வந்து தெரிய வரும். ஸோ இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஐ மீன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கோல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது போகலாம். ஸோ இப்போ லேட்ஸே வந்து ஒரு அவுட்லுக் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த சார்ட்டில் போகலாம். ஓகேவா, ஸோ இதில் ஒரு அவுட்லுக் வந்து பாருங்கள், வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5. இப்போ நம்ம ஐஏ டைம் ஃப்ரேமில் வேவ் 5ல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ 5க்குள்ளே எத்தனை வேவ்ஸ் இருக்கும்? 5க்குள்ளே 5 வேவ்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ 1 இந்த போட்டிருக்க பாருங்க, 1 2 3 4 5. சப்வேவ்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 வேவ்ஸ் வந்து வேவ் 5க்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபனாச்சி லெவல்ஸை ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரம் 0 to 1 கைண்ட் பண்ணுறேன், 0.786 டச் இருக்கா எக்ஸாக்டாக. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு வேவ் 3க்கும் வேவ் 4க்கும் வந்து பார்க்கலாம். ஸோ ஐ மீன் 2லேருந்து 4 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ 2லேருந்து 4 வரைக்கும் கைண்ட் பண்ணுறேன். இப்போ ஸோ 4 வரைக்கும் கைண்ட் பண்ணால் 0.32 0.5 டச் ஆகணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ கரெக்டாக 0.5 வந்து டச் ஆகிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ ஃபிபனாச்சி வேல்யூ ஐ ஹோப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இப்போ 2 and 4க்கு வந்து பார்த்துறீங்க. ஃபார் பிக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்குது. 3க்கு அப்புறம் 4th வேவில் ஏபிசி இருக்குது. ஓகே, இப்போ ஏபி, ஸோ பிக்கு வந்து பாருங்கள் என்ன இருக்குன்னு. ஸோ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.5, 0.618, 0.786. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 618 விச் இஸ் கோல்டன் லெவல் ஆஃப் ரேஷியோ. 618 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேவ் பிக்கு பார்த்தாச்சு, வேவ் 2க்கு பார்த்தாச்சு, வேவ் 4க்கு பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் நான் 3த்தையும் வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு காமிச்சேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சார்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஆடு யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ வேவ் பியில் வந்து பாருங்கள் 0.618. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் நிறைய சார்ட்ஸில். ஓகே, ஸோ ஐ ஹோப் நான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காமிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள், நிறைய சார்ட்ஸ், லைவ் சார்ட்ஸ் நான் வந்து என்னுடைய டெலகிராம் மென்டர்ஷிப் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, கீப் ஆன் ப்ராக்டிஸிங் கைஸ். ஸோ வந்து நெவர் எவர் கிவ் அப். ஸோ வந்து ப்ராக்டிஸ் அவங்களுக்கு விட்டுறாதீங்க, பண்ணிகிட்டே இருங்க. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட வந்து எண்ட் ஆகுது. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன்னா என்ன, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான டார்கெட்ஸாக என்னது வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேவ் 3க்கான இருக்கிற பெண்டிங் வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான டார்கெட்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.